கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நம்ம எல்லாரையும் அதிசயப்பட வைக்கிற மாதிரி ஒரு இடம் தான் இது. கோயம்புத்தூர்லேருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட 2 மணி நேர பயணத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இதமான வானிலை, எங்கு பார்த்தாலும் புத்த மடாலயங்கள், புத்த துறவிகள், திபெத்திய வணிகர்கள், திபெத்திய உணவுகள், திபெத்திய கடைகள் அப்படின்னு இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற தோடன் லிங் திபெத்திய குடியேற்றம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒன் டே ட்ரிப்புக்கு ஏற்ற இடம் இது அப்படின்னே சொல்லலாம். கோயம்புத்தூர்லேருந்து 120 கிலோமீட்டர், திருப்பூர்லேருந்து 120 கிலோமீட்டர், சத்தியமங்கலத்திலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லேக்கால் தாலுக்காவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, இந்த இடத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற பல பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் கொல்லேக்காலில் உடையர்பாளையா அப்படிங்கிற இடத்துல இந்த தோடன் லிங் திபெத்திய குடியேற்றம் அமைஞ்சிருக்கு. இந்த மினி திபெத்துக்கு நீங்கள் 2 வீலர்லேயோ இல்லை 4 வீலர்லேயோ போகும்போது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா பசுமையான சமவெளிகளையும் அழகான காட்சிகளையும் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம். லாங் ரைட் பைக் ட்ரிப்போ இல்லை கார் ட்ரிப்போ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற இடம் இது. சவுத் இந்தியாவில் 5 திபெத்திய குடியேற்றங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. 1959 திபெத்தை சைனா கட்டாயமாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. திபெத்தியர்களோட குருவான தலாய் லாமா உட்பட சுமார் 80,000 திபெத்தியர்கள் அகதிகளாக வெளியேறி இந்தியா, நேபாள், பூட்டானில் குடியேறினாங்க. அதில் இந்த இடமும் ஒன்று. நம்முடைய மத்திய அரசாங்கம் இவங்களுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல், காலேஜ், அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 22 கிராமங்கள் இருக்குது. இந்த 22 கிராமங்கள்லேயும் திபெத்திய மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த 22 கிராமங்களுக்கும் பெயர்கள் கிடையாது. எல்லாமே எழுத்துக்கள் மூலமாக தான் இந்த கிராமங்களோட பெயர்களை சொல்கிறாங்க. கொல்லேக்காலில் அமைஞ்சிருக்கிற இந்த தோண்டன் லிங் திபெத்திய குடியிருப்பு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் இருக்குது. அதனால் இங்கே வெப்பநிலை எப்போவுமே 20 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க, ஸ்வெட்டர்களை நெசவு செய்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது திபெத்தியர்களினுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா புகழ்பெற்ற கோவில்கள் எல்லாமே இந்து மதத்தை சார்ந்த கோவில்களாக தான் இருக்கும். அதே கர்நாடகாவில் போனோம் அப்படின்னா இந்து மத கோவில்களோடு சேர்ந்து சமண மத கோவில்களும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். சரவண பெலகோலா போன்ற இடத்துல புகழ்பெற்ற சமண மத கோவில்கள் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் புத்த மடாலயங்கள் அவ்வளவா நம்முடைய சவுத் இந்தியாவில் கிடையாது. ஆனால் இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது 5 மடாலயங்கள் இருக்குது. இந்த மடாலயங்களில் நீங்கள் புத்தர்கிட்ட வழிபாடு பண்ணலாம், பிரார்த்தனைகள் பண்ணலாம். நிறைய புத்த துறவிகளை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். பிரார்த்தனைகளை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அதாவது திபெத்தை சார்ந்த கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் இந்த இடத்துல நிறையவே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பொருட்களையும் வாங்கி சந்தோஷப்படலாம். இந்த இடத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம், இந்த இடத்துல நிறைய திபெத்திய உணவு கடைகள் இருக்குது. இங்கே நிறைய திபெத்திய உணவுகள் வெரைட்டியாக கிடைக்குது. இந்த இடத்துல சின்ன புத்த துறவியிலிருந்து, அதாவது இளவயது புத்த துறவியிலிருந்து வயதான புத்த துறவி வரைக்கும் எல்லாருமே இந்த மடாலயங்களில் பிரார்த்தனை பண்ணுறதையும் இறைவனை வேண்டி பாடுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக சன் செட்டுக்கு அப்புறம் போகக்கூடாது. ஏன்னா இந்த இடம் கொல்லேக்கால்லேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. சத்தியமங்கலம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அதனால் ஈவினிங் டைமுக்கு மேலே வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈவினிங் டைம் ட்ராவல் பண்ணுறதா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி கூட போய்க்கலாம். திருப்பூர், சத்தியமங்கலம், கெம்பநாயக்கன் பாளையம், குத்தியாலத்தூர், காஜல்கரை வழியாக இந்த கொல்லேக்காலை நீங்கள் ரீச் பண்ணிடலாம்.